அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக முன்பு தெரிவித்திருந்த ட்ரம்ப் அதிருப்தி அடைந்திருக்கிறார். இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்தை மீறிவிட்டன என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். ஈரான் இஸ்ரேலிடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டதாக நம்பப்பட்டது. இரண்டு நாடுகளுமே போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டோம் என்று வெளிப்படையாக அறிவித்தார்கள். ஆனால் இரண்டு நாட்டு எல்லைகளிலும் தற்பொழுது மீண்டும் இரு ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்று வருவதாக இரண்டு நாடுகளும் குற்றம் சுமத்தி இருக்கின்றன. அதன்படி டொனால்டு டிரம்பை பொறுத்தவரை இஸ்ரேல் ஈரான் இரண்டு நாடுகளுமே போர் நிறுத்தத்தை மீறிவிட்டன என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் மற்றும் ஈரானை நோக்கி முன்வைத்திருக்கின்றார். போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாக இன்று காலை தெரிவித்திருந்த டொனால்டு டிரம்ப் தற்பொழுது இரண்டு நாடுமே தங்களுடைய போர் நிறுத்த வாக்குறுதியை மீறிவிட்டன என்று சொல்லியிருக்கின்றார். இஸ்ரேலை பொறுத்தவரை அது ஈரானில் இருந்து மீண்டும் ஏவுகணைகள் வந்து விடுவதாக குற்றம் சுமத்தி இருக்கின்றது. அதே போன்று ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேல் ஒரு பக்கம் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டோம் என்று உலக நாடுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டு தங்கள் மீதான தாக்குதலை மீண்டும் ஏவுகணை வாயிலாக தொடங்கி நடத்தி வருவதாக இஸ்ரேலின் மீது ஈரான் குற்றம் சுமத்தி இருக்கின்றது. எனவே மீண்டும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த சண்டை வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த ஒரு 24 மணி நேரத்திற்கு முன்பாகவே தன்னுடைய தாக்குதலை வேகப்படுத்தி இருந்தது. அதன்படி அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவிற்கு சொந்தமான ராணுவ நிலைகளை எல்லாம் ஈரான் தாக்கி இருந்தது. அதன் பிறகுதான் அமெரிக்கா இரண்டு நாடுகளுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி அதன் மூலமாக இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஈரானின் நடவடிக்கை தற்பொழுது இஸ்ரேலை தாக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. எனவே ஈரான் நடவடிக்கைக்கு எதிராக டெஹ்ரைன் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற ஒரு கருத்தை டெஹ்ரைனிலிருந்து அவர்கள் வீசக்கூடிய அந்த ஏவுகணைகளுக்கு பதிலடி தரப்படும் என்று இஸ்ரேல் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றார்கள். ஈரான் அதன் அணு ஆயுத திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த முடியாது என்ற ஒரு கருத்தை டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக இருப்பது ஈரான் நாடு அணுவை கொண்டு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். யுரேனியத்தை செறிவூட்டி அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான முயற்சியிலே ஈரான் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஈரானுக்கு சொந்தமான முக்கியமான அணு ஆயுத உற்பத்தி கூடங்களை எல்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தகர்த்து எறிந்திருக்கின்றன. எனவே ஈரான் அதனுடைய அணு ஆயுத திட்டங்களை மீண்டும் செயல்படுத்துவதற்கு ஒருபோதும் வாய்ப்பு கிடையாது என்ற ஒரு கருத்தை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலுக்குள் ஈரானின் நாட்டினுடைய ஏவுகணைகள் வந்து விழுவதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று ஈரானினுடைய வான் எல்லைக்குள்ளும் இஸ்ரேலினுடைய ஏவுகணைகள் வந்து விழுவதாகவும் ட்ரோன் தாக்குதலுக்கான முயற்சி நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டோம் என்று உலக நாடுகளுக்கு முன்பாக சொல்லி ஒரு 4-5 மணி நேரத்திலேயே மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்கி இருப்பதை போன்ற காட்சிகள் தென்பட தொடங்கி இருக்கின்றது. ஈரான் மீண்டும் மீண்டும் தன்னுடைய இந்த தாக்குதலை பதிலடி தாக்குதலை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில்தான் டொனால்டு ட்ரம்ப் ஈரானினுடைய அணு ஆயுத திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த முடியாது என்று பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.